ரணிலின் தீர்மானத்தால் விரக்தியடைந்திருக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி களுத்துறை மாவட்ட முன்னாள் தலைவர் லக்ஷ்மன் விஜயமான தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரியாமலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய களுத்துறை மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து என்னை கட்சி நீக்கி இருக்கிறது. எனவே கட்சி தலைமைத்துவத்தின் இந்த தீர்மானத்தால் நான் விரக்தியடைந்திருக்கிறேன். அதனால் எதிர்காலத்தில் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்பது குறித்து ஆராய்வேன் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய களுத்துறை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் விஜயமான தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய புதிய மாவட்ட தலைவர் மற்றும் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் சிறிகொத்த கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்றது. இதன்போது களுத்துறை மாவட்ட தலைவராக இருந்து வந்த லக்ஷ்மன் விஜயமான நீக்கப்பட்டு களுத்துறை மாவட்ட தலைவராக ராஜித சேனராத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே ஐக்கிய தேசிய கட்சி களுத்துறை மாவட்ட தலைவராக நீண்ட காலம் நான் செயற்பட்டு வருகிறேன். கட்சி வீழ்ச்சியடைந்த நிலையிலும் கட்சியை கட்டியெழுப்ப நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த நிலையில் அந்த கட்சியினுடைய புதிய மாவட்ட தலைவர்களை நியமிக்கும் போது எனக்கு அறிவிக்காமலேயே என்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. ராஜித சேனரத்னவுக்கு அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதான விடயத்தினை வெளிப்படுத்தியிருந்தார். எனவே ராஜித சேனரத்ன காலத்துக்கு காலம் கட்சி தாவி வருபவர். ஆனால் நான் எப்போதும் இந்த கட்சியுடனேயே இருந்திருக்கிறேன். கட்சி மீது நான் வைத்திருக்கின்ற விருப்பம் காரணமாக எந்த கஷ்டமான காலத்திலும் கட்சியை விட்டு சென்றதில்லை. அவ்வாறு நினைத்தே தற்போதும் என்னுடன் கலந்துரையாடாமல் களுத்துறை மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து என்னை நீக்கிவிட்டு ராஜித சேனரத்ன நியமிக்கப்பட்டிருக்கிறார். எனவே கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இந்த நடவடிக்கையால் விரக்தியடைந்திருக்கிறேன். அதனால் எதிர்காலத்தில் அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுப்பது குறித்து நான் தீர்மானித்து வருகிறேன் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது குறித்து அவர் தற்பொழுது முக்கியமான ஒரு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றார். எனவே சஜித்துடன் அவர் இணைந்திருப்பதான தகவல்களும் பத்திரிகைகளுடைய பிரதானமான செய்தியாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.